இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 14/12/2025 ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய போண்டி கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் முழுசாக போட்டவங்க 2 பேர் வந்து நீட்ட கலரில் நல்லா கருப்பு கலர் நீட்டமாக 2 துப்பாக்கி வச்சு டும் டும் டும்னு சுட்டுக்கிட்டு நிறைய பேர் சுட்டு விட்டாங்க. அதில் ஒரு 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் மேலே மற்றவங்களுக்கு என்னதான் கோபமோ தெரியல, பெரும்பாலும் யூதர்கள்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டா வெறுப்பாக தான் பார்க்குறாங்க. உண்மையாலுமே அவங்கள பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அவங்க மற்றவங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணாங்களோ தெரியல, யூத இனம்னு சொன்னாலே மற்றவங்களாம் தப்பாக தான் பார்க்குறாங்க ஒரு சில நாடுகளில். இப்படி யூத இனத்து மேலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை கொண்ட ஒரே ஒரு பாவத்தை பண்ண ஒரே ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம அடால்ஃப் ஹிட்லர் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் மக்களை 4 வருஷத்துல கொண்டு இருக்கிறாரு. 6 மில்லியனா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர்த்த ஒத்த மனுஷனுடைய வெறுப்புக்கோசரம் கொண்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே ஹிட்லர் அப்படிங்கிற ஆள் வந்து பார்த்தோம்னா ஒரு டிராயிங் மாஸ்டரா போய் வாத்தியார் வேலைக்கு சேர முயற்சி பண்ண ஆளு தான். அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்க அந்த ஊர்ல சின்ன வயசுல இருந்து வளரும் போது இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜா இருந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல படிக்கிறது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதெல்லாம் இவரு மாமா ஹிட்லரால படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியல. அந்த வேண்டா வெறுப்பாவே இருந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு படிச்சு கிடிச்சு முன்னேறி போனா எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் இருக்குதோ அந்த முக்கியமான பொறுப்புகள்லாம் யூத மதத்தை சேர்ந்தவங்களே இருந்திருக்கிறாங்க. முன்ன இந்த யூதர்கள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நாம எப்படி இந்துக்கள்னு சொல்றோம், கிறிஸ்டின்ஸ்னு சொல்றோம், இஸ்லாமிய நண்பர்கள்னு சொல்றோம், புத்தர் சாமி கும்பிட்றவங்கன்னு சொல்றோம். புத்தர் சாமி கும்பிட்றவங்கன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து யூத மதத்தை சேர்ந்தவங்க. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புத்திசாலிங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, மற்றவங்க அவங்கள சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு இனம் தான் யூத இனம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே இயேசு சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, ஜீசஸ். அவரு பிறந்த இனம் அப்படிங்கிறது யூத மதம் தான். நீங்க கேட்கலாம், ஏசபரி நம்ம ஊர்ல தான் ஜாதி மதம்னு சொல்லி பாக்குறாங்கன்னா இயேசு சாமியும் மதம் பார்த்து பிரிப்பி ஏசபரின்னு சொல்லிட்டு, ஐயா சாமி நான் பிரிக்கல, பிரிச்சு பார்த்து தான் அவங்கள தனியா ஒதுக்கி பார்த்து தான் ஹிட்லரே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணாரு. வாங்க ஹிட்லர் கதைக்குள்ளே போலாம். அவர் வந்து ஒரு டிராயிங் மாஸ்டரா வேலைக்கு சேர ஆசைப்பட்டாரு ஒரு ஸ்கூல்ல. இவர் வந்து ஒரு ஓவியம் வரையக்கூடிய ஓவியம் கற்றுத்தரக்கூடிய வாத்தியார் வேலைக்கு முயற்சி பண்ணாரு ஹிட்லரு. அங்க போகும்போது அங்க ஜட்ஜா உட்காந்துருக்கிறாருல்ல, முடிவு பண்றாருல்ல ஒரு அது வாத்தியார் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, கரஸ்பாண்டன்ட். அந்த கரஸ்பாண்டன்ட்டும் ஒரு யூதரு. அதே மாதிரி இவர் கூட போட்டியில இருந்தாலும் ஒரு யூதரு. பாவம் இவரால் அந்த போட்டியில ஜெயிக்க முடியல, தோத்து விட்டாரு. இவரை விட யூத மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சூப்பரா பொம்மை போட்டு காமிச்சிருக்கிறாரு. அவர் பொம்மை போட்டு காமிச்சதுனால ஜெயிச்சிட்டாரு. இப்ப இவர் ஏன் மனசுல என்ன ஒரு கோவம்னா, நம்மள வாத்தியார் வேலையில சேரவே உள்ள இவனுங்க, நம்ம குடியவே கெடுத்து விட்டானுங்க, அதனால நம்ம வந்து யூதர்களை உடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கோவம் யூதர்கள் மேல இருந்துச்சு. அப்படி இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா மாறின வாட்டி அந்த பாவ செயலை, அந்த கொடுமையான செயலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் செய்ய ஆரம்பிச்ச வாட்டி 4 வருஷத்துல 60 லட்சம் மக்களை கொலை பண்றதுங்கிறது ஒரு அநியாயமான செயல். அதுவும் ஒரே சமூகத்தை சேர்ந்த யூத இனத்தை சேர்ந்தவங்களை கொலை பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவர் பண்ணாரு, ஹிட்லர் பண்ணாரு. ஓகே, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு யூத மதத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் பெரிய ஆள் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேக்குறீங்களா? இருக்கிறாங்க. என்ன சபரி சொல்ற, நிஜமாலுமே யூத மதத்துல பெரிய ஆளுங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கய்யா, கேளுங்கய்யா. நம்ம எல்லாருக்குமே எல்லாரும் போன்லயுமே இருக்கக்கூடிய விஷயம் ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், மெசேஞ்சர் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஓனரு, நிறுவனம் மெட்டா. அந்த மெட்டா நிறுவனத்துக்கு ஓனரு எலான் மஸ்க். அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். ஓகே, எல்லாரும் போன்லயும் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, அப்புறமேட்டு யூடியூப் வராதுக்குன்னதுல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு இதெல்லாம் உள்ளடக்கின ஒரே நிறுவனம் தான் வந்து பார்த்தோம்னா மெட்டா. அதோடைய ஓனர் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எலான் மஸ்க். அவர் வந்து ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். ஏன் யூத மதத்தை சேர்ந்த எலான் மஸ்கோட பையனுக்கு சந்திரசேகர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சந்தேகம் இருந்தால் கூகுளில் தொலைவி பார்த்துக்கோங்க, எலான் மஸ்க்குன்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்னங்கிறாரு, அவர் மொத்தம் 13 குழந்தைங்க. 13 பிள்ளைங்களையும் அவர் என்ன பண்ணுவார், டெய்லியும் கடையில் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார். ஒரே பொண்டாட்டி தான்.
13 குழந்தைங்க, ஒரு பொண்டாட்டி தான். அவரு டெய்லியும் காலைல ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுவாரு பிள்ளைங்கள. சாயங்காலம் கூட்டு வந்து வீட்ல வச்சுக்குவாரு. அவர் டெய்லியும் செய்யக்கூடிய வேலை இதுதான். நம்ம ஊர்ல ஒரு அளவுக்கு மேல பணக்கார ஆயிட்டா எல்லாரும் ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. ஆனா அந்த யூத மதத்தை சேர்ந்த எலான் மஸ்க்கு எந்த பந்தாவும் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி டீ கடை இருக்குதோ, நம்ம ஊர்ல எப்படி ஒரு சில இடங்கள் இருக்குதோ, அங்க மாரி அந்த ஊர் பார்க்கு போனோம்னா, அவங்க பிள்ளை கூட சேர்ந்து டயர் வண்டி ஓட்டிட்டு விளையாடுவாரு. நம்ம ஊர்ல டயர் வண்டி, அவங்க ஊர்ல என்ன வண்டியோ அத ஓட்டி விளையாடுவாரு. குழந்தையோட குழந்தையா தான் விளையாடுவாரு. நாம தான் வந்து பார்த்தோம்னா, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அந்த மாரி கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, யூத மதத்த சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிலவத்தான் செய்கிறது. நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜாதி ரீதி அடிப்படையில ஜாதி ரீதி அடிப்படையில நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, நாங்க தான் முதல் ஜாதி, எங்களுக்கு தான் முதல் உரிமை, நாங்க தான் வந்து வீர பரம்பரை, மன்னர் பரம்பரைங்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதிக்காரங்களுமே அதே தான் சொல்றாங்க. இப்போ ஒரு சமூகத்து பேர சொல்ல விரும்பல. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு சமூகம் இருக்குதா? இப்ப எங்க ஊர்ல ஒரு சமூகம் இருக்கா சேலத்துல, ஒரு பெரும்பான்மை சமூகம். அந்த சமூகத்துல இருக்கிற யார கேட்டோம் அப்படின்னா, நாங்க வந்து சோழ வம்சத்த சேர்ந்தவங்க. எங்களுடைய இவங்க மூதாதையர் இப்படி இருந்தாங்கம்பாங்க. இதே வேற ஒரு திருநெல்வேலியில போய் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட கேட்டோம்னா, அவங்க அந்த பேர் சொல்லி, நாங்க சோழர் வம்சத்துல இருந்து பொறந்தோம். நாங்கலாம் அங்க அப்படி இருந்தோம் அப்படிம்பாங்க. ஒரே பேர்ல ஒரே பதவி எத்தன பேருக்கு குடுக்க முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வீணா ஜாதி பேர சொல்லி கௌரவம், 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 கௌரவம்னு சொல்லிட்டு, சும்மா அனாமத்தா பொழைக்க தெரியாம இருக்காதீங்க. எளிமையா சொல்றேன். கிட்டத்தட்ட ஹிட்லரால 60,00,000 யூதர்கள் கொல்லப்படுகிறாங்க. அவங்க 60,00,000 பேர் செத்து போன வாட்டி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கெல்லாம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச வாட்டி, தங்களுக்குன்னு சொல்லி நாடு இல்லாம எல்லாம் கலைஞ்சு ஓடுறான். வெளியூருக்கு போய் கேட்கறாங்க, "நீ எந்த மதத்தை சேர்ந்தவன்ட்டு?" எங்க யூத மதத்தை சேர்ந்தவன்னு சொன்னா கொன்னு புடுவானுங்கன்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவன்னு சொல்லிலாம் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கலைஞ்சு கிடந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஹிட்லர் இறந்து போன வாட்டி ஒண்ணு சேர்றான். ஒண்ணு சேர்ந்து தனக்குன்னு ஒரு நாடு உருவாக்குறாங்க. அந்த நாடு முழுக்கவே 100க்கு 90% யூதர்கள் மட்டும் வாங்க, வேற யாரும் வராதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறான். யூதர்கள் வராங்க. யூதர்கள் வந்த வாட்டி அவங்க பேசக்கூடிய மொழி இருக்குது. அவன் பேசக்கூடிய மொழி இருக்கு. மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் இல்ல. என் மொழி எப்படி எழுதணும்னு தெரியாது என் பையனுக்கு. எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். ஆனா அவரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அந்த மாரி வந்து அப்படி வாழ்ந்தான் யூத மதத்தை சேர்ந்தவன். அப்புறமேட்டு அதுல 1, 2 பேர் தப்பிச்சு பொழைச்சவங்க மறுபடியும் வந்து நம்ம ஊர்ல நம்ம யூத மதத்துல அப்படின்னா இப்படித்தான் எழுதணும். மானா இப்படிதான் போடணும். இம்முன்னா இப்படிதான் எழுதணும். யூத மதத்துல அம்மான்னு நம்ம சொல்றோம்னா அதை இப்படித்தான் எழுதணும்னு சொல்லி அப்படி உலகம் முழுக்க தலைமறைவா இருந்த யூதர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அவனுக்கான இலக்கண புக்கை எழுதுறான். வாழவே வழி இல்லாம ஊரை விட்டு ஓடி 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 உலகம் முழுக்க ஒளிஞ்சவன் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே ஆட்சி செய்யற மெட்டா நிறுவனத்துக்கு ஓனரா இருக்கிறான். இன்னைக்கு வந்து நீங்க உள்ளூருக்குள்ளாடி இது என் சமூகம் பெருசு, உன் சமூகம் பெருசுன்னு அடிச்சுக்கிறீங்க. அடிச்சுக்காதீங்க. உங்களுக்கு திறமை இருக்குது. உங்கள்கிட்ட வந்து மூளை இருக்குது. எல்லாம் 1.5 கிலோ மூளை தான். எலான் மஸ்க்கு மட்டும் ஒரு 150 கிலோ மூளை கிடையாது. அவன் அந்த ஆளு உடம்பே 150 கிலோ கூட வராது. இருக்கிறது 1.5 கிலோ மூளை தான். மூளைய சிறப்பா பயன்படுத்துங்க. நியாயமா பயன்படுத்துங்க. அவர் வந்து எப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. உலகத்திலே 60,00,000 பேரு மிகப்பெரிய படுகொலை செய்யப்பட்டது யூத இனத்துல தான் 2ஆம் உலகப் போர்ல. ஏன் அவரு அந்த ஆளு பொழைச்சு வரல? பொழைச்சு வந்து இன்னைக்கு உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இல்ல? அந்த ஆளு சொத்து மதிப்பு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு யாருமே நெருங்க முடியாத அளவு இருக்குது. யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு அந்த ஆளுடைய சொத்து மதிப்புங்கிறது மிக பிரம்மாண்டமான அளவுக்கு அந்த ஆளோட சொத்து மதிப்பு போயிருச்சு. அவரால முடியுது. உங்களால முடியாதா? முடியாது. முடியாது, முடியாது. ஏன் முடியாது? நாம தான் யோசிக்க மாட்டோமே. நம்ம எதையுமே சிந்திக்க மாட்டோமே. நம்ம எதையுமே பண்ணலாமான்னு கூட யோசிக்க மாட்டோமே. நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் பண்ணணும்? நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எப்படி? நம்ம காலைல தூங்கி எந்திரிச்சோமா, ஃபோன் பார்த்தோமா, டிவி பார்த்தோமா, எப்படி ஒரு 4 தடவை டீ கடைக்கு போனோமா, இப்படித்தான் நம்ம பொழப்பு போடணும்னு நம்ம ஆசைப்படுறோமே தவிர, அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. அந்த ஆளு யோசிச்சிருக்கிறாரு. அந்த ஆளு யோசிச்சாலும் இன்னைக்கும் அந்த ஆளு பிள்ளைங்கள அந்த ஆளு தான் பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போய் விடுறாரு. நம்ம ஊர்ல ஒரு மேனேஜர் வேலைக்கு போய் மாசம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குற ஆளு பிள்ளைங்களை கூட்டு போய் ஸ்கூல்ல விட மாட்டாரு. ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு போன்ட்டு ஓடுவாரு. ஆனா உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் எலான் மஸ்க்கு அந்த ஆள் என்ன பண்றான்? தன்னோட 13 பிள்ளைங்களையும் கூட்டு போய் அந்த ஆள் தான் ஸ்கூல்ல விடுறான். ஒரு பொண்டாட்டி தான் அந்த ஆளுக்கு. மறுபடியும் பதிவு பண்றேன். அவர் வந்து அந்த மாதிரி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எலான் மஸ்க்கு ரொம்ப தங்கமான ஆளு.
யூத மதத்தை சேர்ந்தவர். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் யூத மதத்தை சேர்ந்தவங்கனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது மற்ற மக்களால் காட்டப்படுகிறது. இன்னைக்கு அநியாயமாக 12 பேர் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த 12 பேர் பீச்சுக்கு எதுக்கு வந்திருப்பாங்க? பீச்சுக்கு வந்துட்டு நைட்டு போய் கறி சமைச்சு சாப்பிடலான்னு கூட ஆசையாக இருந்திருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, இந்த மாதிரி ஒருத்தன் சுனாமி வர மாதிரி இப்படி ஒருத்தன் வந்து அனாமத்தாவது நம்மளை சுட்டு போடுவான், காரணமே இல்லாமல் சுடுவான், யாரும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது அடிக்கிறதே தப்பு, ஒரு மனுஷனை திட்டுறதே தப்பு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒருத்தன் இன்னொருத்தனை போய் சுடுறதுங்கிறது எவ்வளோ தப்பு. இப்போ அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தலங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு ஆளை சுட்டிருப்பான், அவங்க சம்சாரம் மாசமாக இருக்கும், நாளைக்கு அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணும்? அந்த மாதிரி யாருன்னே தெரியல, நம்ம மதத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு நம்ம பீச்சில் வேடிக்கை பார்க்க போனோம் ஞாயிற்றுக்கிழமை நாள், என்னானே தெரியலப்பா வந்து சுட்டு விட்டானுங்கன்னு தானே அவங்க சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லி ஆகணும். இதெல்லாம் சரியா? இதெல்லாம் முறையா? எங்கேயோ எவனோ ஒருத்தன் சந்தோஷப்படுறதுக்கோசரம் நம்ம இன்னொரு உயிரை எடுக்கலாமா? சரியா? அதில் ஒரு பிரோஜனம் இருக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அதில் ஒரு இது இருக்கணும். சரியா? அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான், நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். எல்லாரும் நம்மளை மாதிரி நினச்சி பாருங்கய்யா. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எடுத்துட்டு இந்த என்னது இந்த பிள்ளைங்களாம் குழந்தைங்களாம் விளையாடுமே, இந்த 4ஆவது 5ஆவது படிக்கிற பிள்ளைங்களாம் என்னது ஃப்ரீ ஃபயரு, அந்த மாதிரி போய் டும் 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 டம்னு சுட்டுக்கிட்டு இருந்தால் போதுமா? அது கேமு. நிஜ வாழ்க்கையில் மனுஷனுங்க மனுஷன் ஒரு அன்பு செலுத்துங்கய்யா, சந்தோஷமா இருங்க, உழைக்கிற வழியை பாருங்க. இப்போ 12 பேரை சுட்டு விட்டீங்கன்னா உனக்கு என்ன கொம்பு முளைச்சிக்குமா? இல்லை 100 வருஷம் நீ ஆரோக்கியமாக இருந்துருவியா? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை.